அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஷைத்தான் அவனுக்கு விலங்கு போடப்பட்டுரும். ரமதானுடைய மாதத்தில் ஷைத்தானுக்கு விலங்கு போடப்பட்டுரும். அவன் இந்த உலகத்தில் வரமாட்டான், மனிதர்களை திசை திருப்ப மாட்டான். அப்ப எப்படி இந்த பாவங்கள்லாம் நடக்குது? பாவங்களை செய்யக்கூடியவர்கள்லாம் பாவங்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, 11 மாசங்கள் ஷைத்தான் நமக்கு பயிற்சி கொடுத்தால, அதை தான் 1 மாசம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அல்லாஹ் என்ன நினைக்கிறான்? 1 மாசம் பயிற்சியில 11 மாசங்கள் இபாதத்தில் இருக்கணும். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? 11 மாசங்கள் எப்படி நம்ம இபாதத்துல இல்லாம அல்லாஹுக்கு மாறு செஞ்சு அல்லாஹ்வுடைய பேச்சை மீறி கொண்டு பாவத்தை சம்பாதிச்சுட்டு இருந்தோமோ, அதே போலதான் அந்த ரமதானுடைய இரவிலும் அதே பாவத்தை சம்பாதிச்சுட்டு இருப்போம். நீங்க பாருங்க, தவறான காரியங்கள் செய்யக்கூடியவர்கள், சிகரெட் குடியவர்கள் ரமதானுடைய இரவு நேரத்தில் சிகரெட் குடிக்க தான் செய்யறாங்க. புறம் பேசக்கூடியவர்கள், பொய் பேசக்கூடியவர்கள் அந்த ரமதானுடைய மாதங்கள் வந்தாலும் அதே பாவத்தை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. தவறான காரியங்கள் செய்யக்கூடியவர்கள், வட்டி வாங்கக்கூடியவர்கள், தொழுகை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், சில பேர் இன்னும் அப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் ரமதானுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஒரு சந்தோஷத்தில் மக்களோடு இருப்பார்கள், அவ்வளவுதான். அவர்களுக்கும் அந்த முஸ்லிம்களுடைய ஜமாத்தில் ஒரு பங்கு இருக்கும், வேற எந்த ஒரு பங்கும் இருக்காது. இன்னும் பல பேர் பெருநாள் தொழுகை கூட போகாம இருப்பாங்க. அந்த அளவுக்கு மோசமானவர்களாம் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதம் வருவதன் நோக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த ரமதானுடைய மாதத்தை நான் எப்படி இபாதத்தோடு இருந்தனோ அதே போலதான் அதற்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் நாங்கள் அப்படியே இருக்க வேண்டும். அந்த உறுதியோடு இந்த ரமதான் மாதத்தை நாங்கள் அடைய வேண்டும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, போன வருடம், கடந்த வருடம் நம்மோடு இருந்த பல பேர் இந்த ரமதான இருக்க மாட்டாங்க. ஏன்? கடந்த மாதம் நம்மோடு இருந்த சில பேர் இந்த மாதம் இல்லை. நமக்கும் அப்படிதான். வரக்கூடிய 2 வாரங்களுக்கு முன்பாக இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உயிரோடு இருப்பார்களா? எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது. முதல் நோன்பு உங்களுக்கு கிடைக்குமா, எனக்கு கிடைக்குமா? எந்த கேரண்டியும் கிடைக்காது. ரமதானுக்காக காத்துக்கிட்டு இருக்காமல் ரமதானுக்கு முன்பாகவே நம்மளுடைய அமல்களை சரி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹும் எந்த இடத்திலும் சொல்லவில்லை, ரமதான் வந்தால் மட்டும்தான் நீங்கள் நோம்புயுங்கள், ரமதான் வந்தால் மட்டும்தான் நீங்கள் தொழுவுங்கள், ரமதான் வந்தால் மட்டும்தான் நீங்கள் குர்ஆனை தொறங்கள், ரமதான் வந்தால் மட்டும்தான் நீங்கள் சதகாக்களை, தான தர்மங்களை கொடுங்கள் அப்படின்னு எந்த இடத்திலும் குர்ஆன் ஹதீஸும் நமக்கு சொல்லி தரவில்லை. 11 மாதங்கள் 12 மாதங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நமக்கு எல்லாவற்றையும்